டைரக்டர் வசந்த பாலன் சாரோட ஐடி வந்து ஏதோ ஃபேக் ஐடி இருந்தது போல. எனக்கு அவர் படங்கள் பிடிக்குன்றதுனால அவர் நிறைய டெக்ஸ்ட் அடிச்சிருக்கேன். லேட்டரா தான் தெரியும் அவர் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு. ஆக்டர் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஜான்ராஸ்னு வரும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? சும்மாவே நம்ம கூட யாருமே இல்லை, ஆனால் நம்ம வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து சும்மா இருக்கும்போதே அப்படி பேசி பார்க்கறது, ஓகே, அப்படி ரியாக்ட் பண்ணி பார்க்கறது. நான் என்ன தப்பு பண்ண ஆனந்தே, இப்படி எதுவுமே பேசாமல் இருந்தால் எப்படி? படத்துக்கு படம் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஆக்டிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? It's a city girl. Okay. But she's a different kind of a character with lot of emotions. Like, right. Usually சொல்லுவாங்க வில்லேஜ் கிராம பொண்ணுங்க தான் ரொம்ப நல்ல எமோஷன்ஸ் இருக்கும். It's not like that. Every girl has got her own emotions. தமிழை தாண்டி நீங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரீஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய டைம் மெனப்படுவாங்க. ஸோ ஓகே, புதுசாக ஏதாவது இப்போ இந்த விண்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு வெளியில் கேமரா வச்சுக்கிறது, ஏதாவது சின்ன லீக் மட்டும் லைட்டாக சின்ன லீக் மட்டுமே உள்ளே வர மாதிரி பண்ணுறது. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். தமிழ் சினிமா ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அங்கே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே தமிழ் படங்களை வியந்து பார்க்குறாங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம மெசஞ்சர் படத்தோட டைரக்டர் மிஸ்டர் ரமேஷ் அண்ட் ஆக்டர்ஸ் ஃபாத்திமா, ஸ்ரீராம் அண்ட் மனிஷாவோட இருக்கோம். மெசஞ்சர் இஸ் அ நியூ மூவி தட் இஸ் கமிங் அவுட் ஆன் October 31st. வெல்கம் எல்லாருக்கும். ரமேஷ், உங்ககிட்ட தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக அண்ட் இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தமிழ் படத்தோட டைட்டில் வந்து இங்கிலீஷில் வச்சு அதை வந்து மார்க்கெட் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் என்ன தமிழ்நாட்டில் வேறு வேறு இடத்துல இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து ஒரு காமன் இங்கிலீஷ் டைட்டில் கொடுத்து அதை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம வந்து அப்படி இருக்கலாம். நம்ம படத்துக்கு வந்து இது வந்து இந்த ஃபேஸ்புக் மெசஞ்சரோட ஆப்புங்கிறதுனால ஓகே, அது அப்படி வச்சதுதான். ஓகே, இது வந்து வேற எந்த நோக்கம். ஓகே. படம் வந்து இப்போ வந்து ரெண்டு ஜான்ராவில் இருக்கும். ஒன்று வந்து டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அதுக்கப்புறம் ஹாரரும் இருக்குது. கதை பற்றி சொல்ல முடியுமா அந்த ரெண்டு ஜான்ராவும் எப்படி ஒன்றா சேர்க்கறதுக்கு அப்படின்னு? இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் நான் கருதலாம். ஓகே, ரொம்ப டெக்கி கிடையாது. ஓகே, ஓகே. டெக்னாலஜிக்குள்ளே இருக்கிற ஒழிய படம் வந்து டெக்கி படம் கிடையாது. ஓகே, சென்டிமெண்ட்டாக தான். சென்டிமெண்டல்னால் எந்த மாதிரி வந்திருக்கு? லவ் 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 ஒரு வித்தியாசமான லவ்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஸ்ரீராம், உங்ககிட்ட வரும்போது நீங்கள் வந்து நிறைய ஜான்ராஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒன்னொன்றுத்துக்கும் வந்து வேறு வேறு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரமேஷ் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான லவ்வில் இருந்தாலுமே வந்து ஹாரரும் இருக்குது. ஸோ ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஜான்ராஸ்னு வரும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? சரி, ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதான் ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட் நான் எப்போவுமே. ஓகே. ஸோ அது இந்த படத்தில் வந்துட்டு பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, பட் இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும். ஓகே, இருக்கிற மாதிரி நினச்சி நம்ம ஆக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து மைண்ட் செட் பண்ணேன். ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட் ப்ராக்டிஸ்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கும்? லைக் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரியா இல்லாட்டி? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்டை ஒரு 2-3 தடவை படித்தா மைண்டில் போய்ட்டு இந்த கேரக்டர் உட்காந்து. ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து சும்மாவே நம்ம கூட யாருமே இல்லை, ஆனால் நம்ம வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து சும்மா இருக்கும்போதே அப்படி பேசி பார்க்குறது, ஓகே, அப்படி ரியாக்ட் பண்ணி பார்க்குறது. ஓகே. இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் தான் போவாங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் கேரக்டர் பற்றி சொல்ல முடியுமா? உங்கள் கண்ணிலேருந்து வாட் இஸ் ஹி அண்ட் என்ன அவரோட கதை என்ன இந்த படத்தில்? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பையன் இருப்பானான்னு தெரியல இந்த வேலையில். சரிங்களா? ஸோ அவன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தான் அந்த பையன். ஓகே. ஒரு இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்துக்காக போக முடியுமா? ஓகே. இவ்வளோ ஒரு நல்லவனாக இருக்க முடியுமா? தென் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யாரை பற்றியும் யோசிக்காமல் வாழ்ந்துட முடியுமா? அப்படி ஒரு பையனாக இருக்கும்போது வந்துட்டு சரி, ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுச்சு. இது நீங்கள் ஒரு இந்த மாதிரி உலகத்தில் யாருமே இந்த பையன் இது மாதிரி இல்லைன்ற போது உங்களுக்கு வந்து சரி நம்ம வந்து நிறைய வந்து இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இந்த கேரக்டருக்கு? அது ஸ்கிரிப்ட்ல இருந்தது, ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லேயே என்ன தேவையோ அது இருந்தது. ஓகே. இம்ப்ரவைஸ் பண்ணுற அளவுக்கு ஆக்டிங்காக ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பேன். ஓகே, அதுதான் நான் நினச்சிருக்கேன். தவிர
கேரக்டராக அது இருந்தது. அந்த கேரக்டர் அவர் எழுதிக்கும் போதே அப்படி தான் எழுதியிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டர் கூட எல்லாமே இருக்கும்போது எனக்கு தனியாக பண்ண வேண்டிய அவசியம் போயிடுச்சு. ஓகே ஓகே. மனிஷா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அமிகோன்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுவும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் ரொமான்ஸ் அண்ட் ஃபேண்டசி வந்து இதே மாதிரி ஒரு மல்டிபிள் ஜானர்ஸ் இருக்கும். ஸோ போன படத்தில் வந்து டெக்னாலஜி அண்ட் ரொமான்ஸும் இருந்தது, இந்த படத்துலையும் டெக்னாலஜி அண்ட் ரொமான்ஸும் இருக்குது. ஸோ படத்துக்கு படம் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஆக்டிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி அமிகோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொமான்ஸ் இல்லை, பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கிரிப்டே டோட்டலி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூவி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிட்டி கேர்ள். ஓகே. பட் ஷீ இஸ் a different kind of a character with lot of emotions, like right. Usually சொல்லுவாங்க வில்லேஜ் கிராம பொண்ணுங்க தான் ரொம்ப நல்ல எமோஷன்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் தட். எவ்ரி கேர்ள் ஹஸ் காட் ஹர் ஓன் எமோஷன்ஸ். வெதர் இட் இஸ் சிட்டி பொண்ணாக இருக்கட்டும், வில்லேஜ் பொண்ணாக இருக்கட்டும், எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு லவ் அண்ட் அந்த ஃபீலிங்ஸு, லைக் ஒரு லவ் பண்ணும்போதும் சரி, அந்த எனிதிங் யூனோ அழுதாலும் அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஃபேமிலி, like horror thriller சொல்ல முடியாது. It's a thriller. It's not a horror, I would say. It's with a good soul. And இந்த படம் வந்து when sir narrated me the script itself, I liked it. And என்னோட ரோல் என்ன இருக்குதோ அது அப்படியே that's the same thing there when I watched the movie. So எங்கேயும் எதுவும் கட் பண்ணல, எதுவுமே இது பண்ணல. So I really enjoyed working அதாட்டும் ஸ்ரீராம் கார்த்திக் அவரோட நடிக்கும் போதுலாம் the co-artist was really nice. Right. அந்த இதுதான். ஸோ அப்படி நடிச்சிட்டு அது படம் பார்க்கும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா ஸ்கிரிப்டே டோட்டலி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்ணுற ஆள் இருப்பாங்களா அப்படின்ட்டு நம்மளை தோண வைக்கும். அந்த எண்டு ஆடியன்ஸ் எல்லாரும் இப்படி ஒரு பையன் இருப்பாங்களா நிஜமாவே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸ்ரீராம், ஐ திங்க் எல்லாரும் வந்து இதை ரிப்பீட் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்டு ஆகணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேக்கி கேரக்டர்ஸ் உங்களுக்கு போர்ட்ரே பண்ண பிடிக்குமா? இல்லாட்டி வந்து இட்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை, அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு தோணவே தோணாது. எனக்கு அப்படி தோணுனதும் இல்லை. எனக்கு ஸ்கிரிப்டாக கேட்கும்போது நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த அந்த கேரக்டருக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணும். முன்னாடியே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபாத்திமா, ஐ திங்க் நம்ம ஆக்டிங் பற்றி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கும்போது ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் யூ, உங்களை பற்றி நான் கொஸ்டின்ஸ்க்கு தேடிட்டு இருக்கும்போது ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் தட் ஐ நோட்டீஸ் வாட் யூ ஆர் அ ரேப்பர். நீங்கள் வந்து எழுதி யூ ரேப், ரைட்? ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்லேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஆக்டிங்ன்ற ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸுக்கு வரும்போது அது ஈஸியாக இருந்தது அந்த ட்ரான்சிஷன், இல்லாட்டி வந்து இது வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் கிரியேட்டிவ்லி? To be honest, I took it as a challenge. Okay. It is not very easy. ஃபர்ஸ்ட் நான் ரீல்ஸ் கூட சும்மா கூட பண்ண மாட்டேன், ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே எனக்கு ரொம்ப பிளண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மூவிக்கு முன்னாடியே ஐ ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பண்ணேன். இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. அண்ட் ஐ திங்க் ஒரு பெர்ஃபார்மராக இருக்கும்போது நீங்கள் லைவ் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருப்பீங்களே. ஸோ லைவ் பெர்ஃபார்மன்ஸஸில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணால் உங்களால் அதை வந்து திருத்த முடியுமோ திருத்த முடியாதுன்ற ஒரு பட் ஒரு ஆக்டிங்னு வரும்போது அந்த ஏன்னா வந்து கட் சொல்லி ரோல் அகைன் அந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த மாதிரி லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றதுனால? ஒரு ஒரு ஸ்டேஜில் நின்று பாடுறதும் நடிக்கிறதும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பாடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்தே ஐ யூஸ் டு சிங். அதனால வந்து அது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். கொஞ்சம் பாடுறப்போ ஸ்டேஜஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் ஆக்டிங் வந்து நம்மளை சுற்றி நம்ம ஆக்ட் பண்ணுற நம்மளை மட்டும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்றப்போ இட்ஸ் பிட் நர்வஸ், ரொம்ப நர்வஸாக இருக்கும் ரொம்ப. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருந்தது ஆக்டிங். But initially nervously you were able to find yourself. Yes. Why? Because my team is very friendly. Okay. So enna romba nalla guide panni, because I was 18 right when I was acted in this movie. So appo romba friendly ah romba porumaiya each and everything they taught me. So adu vandu very comfortable ah irundhathu. adala what do you consider your biggest lesson to be? It's a new kind of experience. Whole movie me enak or biggest lesson da. That's nice to hear. That's nice to hear.
ஸோ மெசேஞ்சரில் நீங்கள் வந்து ஒரு ரொமான்ஸ் அண்ட் அந்த டெக்னாலஜி வச்சு ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தாலுமே வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹோல் மூவிக்கும் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வச்சு கதை எழுதுனீங்களா? ஏன்னா படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து ஒரு டெக்னாலஜி அண்ட் ஒரு டெக்ஸ்டிங்கிற ஒரு உலகம் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தது. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த படம் மெசேஜுன்னு எந்த இதுவும் இல்லை. ஓகே, கதையை என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஃபீலாக எமோஷ்னலாக ஒரு லவ்வை எண்டு வரைக்கும் அவர் சொல்கிற மாதிரி தான். எக்ஸ்ட்ரீமாக ஒரு லவ் வந்து கதையை சொல்லலாம். இறந்த ஒரு லவ் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒரு போய் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எண்டில் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே தெரியும். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் நம்ம வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அது இந்த படத்தில் உங்களுக்கு எப்படி அது பர்சனலாக நீங்கள் எழுதும்போது அது எப்படி யோசிச்சிங்க அந்த எக்ஸ்ட்ரீம் லவ் போர்ட்ரே பண்ணோம் எப்படின்ட்டு? அதுதான் அதை சொன்னால் கதை சொல்லி. ஓகே, ஐ திங்க் மெசேஜ் அது படம் டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சர் சுற்றி ஒரு கதை அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருந்தது. ஏன்னா ஃபேஸ்புக் மெசேஞ்சர் வந்து யார் வேணாலும் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். அண்ட் சில சமயம் அது வந்து அதை பற்றி தெரியாதவங்க வந்து நிறைய பேர் அதில் வந்து நிறைய சிக்கி தவிச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்களா நீங்கள்? இல்லை, அந்த மாதிரி ஸ்கேம் மாதிரிலாம் இது இல்லை. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெட் கேர்ள் வந்து மெசேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை. ஓகே, உண்மையிலேயே டெட் கேர்ள் தான் பண்ணுறாளா இல்லை வேறு யாரும் அந்த இப்போ ஃபோனு அந்த ஐடி இருந்தால் பண்ணலாம்ல, அதை வச்சு ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ராவல் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து. ஓகே ஓகே, இன்ட்ரோ பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான கதை அப்படின்னு சொல்லிடுவோம். செகண்ட் ஹாஃப் அதோட கண்டினியூஷன் மாதிரி. ஓகே ஓகே. அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் உங்கள் எல்லாருக்கும். ஐ திங்க் டெக்ஸ்டிங் வந்ததுக்கப்புறம் வந்து சில சமயம் தப்பான இடத்துல நிறைய டெக்ஸ்ட் அனுப்பி ஐயோ என்னடா பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு கதை இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் தப்பான ஒரு இது சாட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நினச்சி லேட்டராக சிரிச்சிருக்கீங்களா? எனக்கு டைரக்டர் வசந்த பாலன் சாரோட ஐடி வந்து ஏதோ ஃபேக் ஐடி இருந்தது போல. எனக்கு அவர் படங்கள் பிடிக்குன்றதுனால அவர் நிறைய டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். லேட்டராக தான் தெரியும் அவர் ஐடி என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள்? நான் அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் நிறைய மெசேஜ் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் விச் வாஸ் ரியல். ஐ தாட் இட் வாஸ் அ ஃபேக். அண்ட் அதுக்கப்புறமா தான் போய் அவங்க லைக் அந்த படம் ரிலீஸ் அப்போ கூப்பிடுவாங்கல்ல, அப்போ உங்களை தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை ட்ரை பண்ணோம், மெசேஜ் பண்ணோம், நீங்கள் ரிப்ளை பண்ணல, ரொம்ப ஆட்டிடியூட் அப்படிலாம் ஐ காட் அண்ட் கமெண்ட். அண்ட் ஐ வாஸ் லைக் ஐயோ நம்ம வந்து அப்போ வி டோன்ட் நோ ரைட். நிறைய மெசேஜஸ் வரும். ஸோ அதில் 100ல் 1 நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே மேபி இட்ஸ் ஜஸ்ட் சம் ஃபேக் இது அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தெரியல. இப்போ இன்ஸ்டாகிராமில் we will go and see whether the followers are there, it's fake or real. அதுலேயும் a lot of people are playing prank. But அந்த டைமில் I miss the opportunity. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் கூட. நீங்கள்? அப்படி ஸ்பெசிஃபிக்காக யார்கிட்டையும் இல்லை. லைக் பேசுகிறப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறோமா அப்படின்ற தாட் எப்போவுமே இருக்கும். ரைட், ஓகே. இது ரொம்ப அதிகமாக நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோமோ, நம்ம ரொம்ப அதிகமாக நம்மளே இனிஷியேட் எடுத்து பேசுகிறோமோ, ஓகே நம்ம கம்மி பண்ணிக்கணும், ஒரு அதை பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ், செகண்ட் தாட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீராம், நீங்கள் வந்து தமிழ்லையும் தமிழை தாண்டி நீங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரீஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூ ஒர்க்ட் ஆன் மல்டிபிள் ஃபிலிம்ஸ் இயர் அண்ட் அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஃபிலிமுக்கும் இங்கே இருக்கிற சில ஃபிலிம்ஸ்க்கு ஒரு செட்டுக்கு போகிறது டிஃப்ரென்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற ஃபிலிம் செட்டுக்கு இருக்கிற ஒரு யூனிக்னஸ் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டைலே கொஞ்சம் வேறையாக தான் இருக்கும். என்னென்னா நைட்டு 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. ஓகே ஓகே. ஸோ நமக்கு என்னைக்காவது சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா அனுப்பிடுவாங்களே தவிர டெய்லி 10 o'clock வரைக்கும் நைட் காலையில் ஆரம்பித்து நைட் 10 o'clock வரைக்கும் அது போகும். ஓகே. தென் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் கொஞ்சம் நிறைய டைம் மெனப்படுவாங்க. ஸோ ஓகே, புதுசாக ஏதாவது இப்போது இந்த விண்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு வெளியில்
கேமரா வைக்கிறது, ஏதாவது சின்ன லீக் மட்டும் லைட்டாக சின்ன லீக் மட்டுமே உள்ளே வர மாதிரி பண்ணுறது, அதுக்கெல்லாம் டைம் எடுத்துப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் அதுக்கு நிறைய டைம் எடுக்கிறாங்க, அதுக்கு கொஞ்சம் நிறைய மெனக்கட்டுறாங்க. ஓகே. தென் நான் வந்து ஸ்கிரிப்டாகவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே முன்னாடியே ரெடியாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் முன்னாடியே தெரியும். ஓகே. ஆன் ஸ்பாட்டில் கொஞ்சம் எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுல. நம்ம தமிழ் சினிமாவில் பற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். தமிழ் சினிமா ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ஆன் ஸ்பாட்டில் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதாகட்டும், ஓகே, வந்துட்டு இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிஹர்சல் பண்ணுறதாகட்டும், அங்கே எல்லாருமே தெரியும் என்ன பண்ண போகிறோன்ற அவங்க ரெடியாகி வருவாங்க. நம்ம செட்டில் வந்துட்டு ஒரு டீமாக ரிஹர்சல் பண்ணுறது, டீமாக ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆக்டர்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க, அங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அது ஒரு இங்கேயும் அதுதான். இங்கே வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட் டிவிஷன்னு ஒன்று வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் ஆல்ரெடி டைரக்டரும் டிஓபியும் வந்துட்டு ரெடியாக வந்துடுவாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்துட்டு அந்த செட்டில் போயிட்டு அவர் டிஓபி கொஞ்சம் மாற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கும். ஓகே. பட் ஐ திங்க் ஆஸ் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு செட்டப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இப்போ நான் கேமரா வந்து இங்கே இல்லை, இங்கே இருக்க போகுது, ஸோ நீங்கள் வந்து சில மூமெண்ட்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்றபோது அந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகுவீங்க? அதுதானே சினிமா, அதுதானே நம்ம வந்து பண்ணுறது. அது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டோம். அது நம்ம கேரக்டராக ஃபிக்ஸ் ஆகிட்டு வரணும், என்ன சீன்றது மட்டும் தெரிஞ்சுட்டு வரணும், அவ்வளோதான். பட் அங்கே தான் வந்துட்டு என்ன மூமெண்ட்ன்றது அங்கே போய் தான் தெரிய போகுது. ரைட். ஸ்பாட்டில் வந்துட்டு இப்போது கோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு அங்கே தான் தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே அங்கே தான் போய் தெரியும். நமக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் நம்ம. கண்டிப்பாக. அண்ட் இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணின ஒரு மொமெண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்ததா? சரி, இம்ப்ரவைஸ் பண்ணாலும் நம்மளால் ஃபுல்லாக நடிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு இருக்கு. 1-2 சீன் இருக்கு அந்த மாதிரி. சூப்பர். அண்ட் ஐ திங்க் சினிமா அப்படின்னு வரும்போது ஆஃப் லேட் இந்த மாதிரி மெசஞ்சர் மாதிரி மல்டிபிள் ஜான்ராஸ் வந்து ஒரே படத்தில் அடங்கியிருக்கு அப்படின்ற நிறைய படம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரீசெண்டாக பார்த்து வியந்து போன சினிமா இதுலேருந்து நான் நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்ச சில படம் இருக்கா? அது கற்றுக்கிறதுக்கு நிறைய படங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. அண்ட் ரீசெண்டாக அது ஏதாச்சும் ஒரு கேரக்டர், ஏதாச்சும் ஒரு ஃபிலிம்? ரீசெண்டாக இப்போ எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. தென் லோகா மலையாள படம். ஓகே. டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் வந்துட்டு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. ஒரு அழகான படம், ரொம்ப அழகான ஒரு படம். அந்த அது என்ன புக்கில் இருந்ததோ அது அழகாக வந்துட்டு எடுத்துருப்பாங்கன்னு தோணுச்சு. ஓகே. இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள்லாம் ஓடும்போது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து என்ன சொல்லுது, தைரியமாக இருக்குது. நீங்கள் காந்தாரா சொன்னீங்க, வேறு ஏதாச்சும் ஃபிலிம்ஸ் ரீசென்ட்லி லைக் சொன்ன மாதிரி லோகா வாஸ் ரியலி குட். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்டைலில். மலையாளம் நானும் இப்போ ஒரு படம் பண்ணேன். ஸோ மலையாளம் மூவிஸ் வாட் ஐ ஹவ் அப்சர்வ்ட் இஸ் த ஸ்கிரிப்ட். தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்கிரிப்ட். தே டோன்ட் சி யார் ஆக்டரை வந்து லைக் யூனோ இட் ஹாஸ் டு பி அ பிக் ஸ்டார் காஸ்ட் அப்படி இல்லாமல் ஸ்கிரிப்டுக்கு நிறைய பண்ணுறாங்க. ஈவன் ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவினாலும் அந்த ஸ்கிரிப்ட் தான். பிகாஸ் ஐ வாட்ச் லாட் ஆஃப் மலையாளம் மூவிஸ் நாட் ஆஃப் லேட். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது ஸோ நிறைய மலையாளம் படத்துலேருந்து தான் ஆல் த ஆக்டர்ஸ் ஆர் கம்மிங் டு தமிழ் ஆக்சுவலி. ஸோ ஐ வுட் லவ் டு வாட்ச் லாட் ஆஃப் மூவிஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும், தெலுங்கு. ஆனால் இப்போ என்னன்னா, நான் அங்கே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே தமிழ் படங்களை வியந்து பார்க்குறாங்க. ஆமாம். ஓகே. தமிழ் படங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து லைக் தமிழ் படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்களா? ஆமாம். நான் அங்கே வந்துட்டு மலையாள படங்கள் எந்த அளவுக்கு ஓடுதோ அதே அளவுக்கு தமிழ் படங்கள் ஓடும். ஓகே. இன்னும் சொல்ல போனால் ஓப்பனிங் வந்து தமிழ் படங்கள் தான் பெருசாக இருப்பாங்க. ஓகே. இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் சரி, ஃபேன்ஸும் சரி, அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் சரி தமிழ் படங்களை கொண்டாடுவாங்க. நானே டைரெக்டாக தேட்டரில் பார்த்துருக்கேன். அப்படியே எந்த படம்? நான் நிறைய படம் நான் வந்து அங்கே இருக்கும்போது வந்து ராயன் ரிலீஸ் ஆயிருந்தது. ஓகே. ஓகே. தென் வந்துட்டு ரெட்ரோ அங்கே இருந்தது. அப்புறம் இங்கேருந்து போன
சின்ன படம் பட் அங்கே ரொம்ப சீதாராமன் அது ஒரு தெலுங்கு படம் தான். ஸோ அந்த படம்லாம் அங்கே பயங்கரமாக ஓடிச்சு. பட் அவர் துல்கர் இருந்தாலும் அந்த படத்தை வந்துட்டு தெலுங்குலையுமே பார்த்தாங்க. ஓகே. ஸோ நான் வந்துட்டு அங்கே படம் பார்க்கும்போது வந்துட்டு தெலுங்குல தான் போயிட்டு இருந்தது, அதுக்கு ஃபுல்லாக இருந்தாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி எல்லா படத்தையும் அவங்க கொண்டாடுறாங்க. தமிழ் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓகே. நீங்கள் உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாச்சும் படம் இல்லாட்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பார்த்து நீங்கள் ரசித்தது? ரீசெண்டாக தனுஷ் சார் வந்து ஒரு பிச்சைக்காரன் ரோல் பண்ணியிருந்தாரு. அது என்ன மூவி? குபேரா. அந்த மூவியில் வந்துட்டு ஐ வாஸ் லைக் வெரி சர்ப்ரைஸ்ட். எப்படி ஒருத்தர் அப்படி டாப்ல நினச்சிட்டு இப்படி லைக் பிச்சைக்கார மாதிரியும் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் பை ஹிம். சார் நீங்கள் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் படம் பார்த்து பிடிச்சது? ஓகே. அது ஏன் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு இருந்து அந்த ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே படம் ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக நம்ம படம் மாதிரி ரொம்ப மெலோடியாக போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ஒரு காமன் தீம் எப்போவுமே வந்து ஒருத்தரோட எமோஷன்ஸை வந்து அழகாக காமிக்கணும் அப்படின்னு தான் வந்து காலங்காலமாக வந்து கதை எழுதுவாங்க. அது ஒரு எராக்கும் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து ரெட்ரோ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லாட்டி குபேரா கூட இந்த காலத்துக்கான எமோஷன்ஸோட ஸ்டைலில் வந்து காமிக்கிறாங்க. மெசஞ்சரில் உங்களுக்கு அந்த மாதிரி அது போர்ட்ரே பண்ண முடிஞ்சதா? இருந்துன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு எனக்கும் தோணுது. பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. குட் டு ஹியர், குட் டு ஹியர். And thank you all for coming. Messenger is releasing on October 31 in theaters. For more such video interviews, please like, share and subscribe to Cinema Express. Thank you very much. Thank you.